Hi friends, welcome to our channel. In one Sunday சூப்பரா ஒரு சமையல் பண்ணியாச்சு friends. நேற்று வரை எங்க ஏரியாவுல மழை கொஞ்சம் கருத்து பெய்யுது. முந்தானத்து நல்லா பெய்யுது. நேற்று லைட்டா தூறல் போடுறது கருத்து இருந்துச்சே இருந்தது. ஆனா இன்னும் நல்லா வெயில் அடிக்குது friends. உங்க ஏரியாவுல எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க friends. இப்போ ஃபர்ஸ்ட் நான் சிக்கனை பொரிச்சு எடுத்தாச்சு friends. சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலே கிரேவியும் சுக்காவும் பண்ணலாம் சொல்லிட்டு அதிலே பண்ண தொடங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இப்படி சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலே கிரேவியும் சுக்கா அதே எண்ணெயில் பண்ணுவீங்க சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் என்னுடைய இந்த சேனலில் நிறைய சிறுகதைகள், தொடர்கதைகள், அப்புறம் வாழ்க்கை தத்துவங்கள், நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸு அப்படி நிறைய வந்துட்டே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னோட சேனலை இந்த வீடியோ பார்த்தா என்னோட சேனலை நீங்கள் ஒருக்கா சர்ச் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்னுடைய சேனல் ஓகே, நம்ம ஒரு ஸ்டோரி படிக்கணும்னா ஸ்டோரி இருக்குது, அப்புறம் ஒரு சமையல் வீடியோ பார்க்கணுன்னா சமையல் வீடியோ இருக்குது, இல்லாட்ட நம்மளுக்கு போர் அடிக்குது வாழ்க்கை தத்துவம் பார்க்கணுன்னா வாழ்க்கை தத்துவம், வேறு விளாகு அப்படி நிறைய மிஸ் பண்ணி தான் என்னுடைய சேனல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த சேனலை பார்த்து உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலாக இருந்ததுனாலே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நீங்கள் சேனலை சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிக்கன் கிரேவிக்கும் சுக்காக ரெடியாகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு சுக்காயும் கிரேவியும் பண்ணி சுக்காயை அடிஷ்னலாக பச்சை மிளகு ஆட் பண்ணியோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்டுக்குமே நான் ஒரே மசாலா தான் ஃப்ரெண்ட் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், அப்போ கொஞ்சம் சிக்கன் மசாலா ரெண்டுக்குமே கிரேவிக்கும் சுக்காயும் நான் அப்படி தான் பண்ண போகிறேன். நான் இன்னும் இந்த ரசம் வைக்கல, வரம் கிரேவி மட்டும் தான் பண்ண போகிறேன், சிக்கன் கிரேவி. அதனால் சிக்கன் கிரேவியை நான் என்ன பண்ண போகிறேன், நான் கொஞ்சம் தண்ணி கணக்காக நம்ம சோத்தில் வீற்றி நம்ம விரசி சாப்பிட்டு தக்கின தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன். இப்போ சுக்காவுக்கு நான் வேக வச்சு எடுத்த சிக்கனை அதில் தட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தட்டி அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் கிரேவிங்க இறைச்சி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேக வச்சு எடுத்து பண்ணுவேன். அப்புறம் சிக்கன் மசாலாலாம் கிண்டி அப்புறம் தட்டி வேக வச்சு அப்படி கிரேவி பண்ணுவேன். அடுத்தது பொரிச்சு பண்ணுவேன். இப்படி நிறைய மெத்தடில் பண்ணுவேன். நீங்கள் என்னோட சேனலில் பார்த்துச்சிருந்தா உங்களுக்கே புரியும் நான் என்ன மெத்தடில் எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணி உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் சுக்காய் கொஞ்சம் ஈரகமும் நல்ல மிளகும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஆட் பண்ணி இப்போ லாஸ்ட் எல்லாம் முடிஞ்சதை நம்ம மல்லி இலை போட்டு இறக்குனா சூப்பராக சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆஃப்டர்நூனுக்கு சமையல் எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூனுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு. சூப்பராக ஒரு சிக்கன் குழம்பு, சூப்பராக ஒரு சிக்கன் சுக்கா, அப்புறம் சூப்பராக சிக்கன் பொரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் சாதம் வேக வச்சு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஆஃப்டர்நூன் எங்கள் லஞ்சுக்கு. பக்கத்தில் இருக்கவங்க லஞ்சு சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் என்னோட சேனலை நீங்கள் பார்க்கிறதா இருந்தால் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நீங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்துக்கிட்டே தான் இருக்குது. நிறைய பேர் எனக்கு ஆதரவு தந்துச்சேருங்க, இன்னும் தாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.